உலகத்துல 2 முறை தான் உயிரினங்களை பலியிட முடியும், ஸ்டண்ட் டெத், ஸ்லாட்டரிங் டெத். அப்ப அந்த வில்லியம் ஷூல்ஸே ஜெர்மனி ஹானோவர் யூனிவர்சிட்டியில் ஒரு ஆய்வை மேற்கொள்கிறார். என்ன செய்யறாருன்னா 2 மிருகங்களை எடுத்து இஇஜி, எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃப், எலக்ட்ரோ கார்டியோகிராஃப், இதயத்தினுடைய பாதிப்புகளை அளப்பதற்கு இசிஜியும், மூளையினுடைய பாதிப்பை உணர்வதற்கு இஇஜி, எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃப், அதை ஃபிக்ஸ் பண்ணி ஆபரேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அதை 6 வரைக்கும் வெயிட் பண்றாரு. 2 மிருகங்கள். ஒரு மிருகத்துக்கு ஸ்டண்ட் டெத் கொடுக்குறாரு. அதாவது முதுகுல ஒரே வெட்டா வெட்டுறது, அல்லது துப்பாக்கியில சுடுறது, அல்லது கரண்ட் அடிச்சு ஒரே அடிச்சா கொன்றது, இல்லைன்னா கழுத்தை முறுக்கி கொள்றது, அப்படியே ஸ்டண்ட் டெத். இன்னொரு மிருகத்தை இஸ்லாமிக் வே ஆஃப் ஸ்லாட்டரிங். இஸ்லாமிக் வே ஆஃப் ஸ்லாட்டரிங் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த முறைப்படி அறுப்பது என்னது? உணவு குழாய், மூச்சு குழாய், வெயின்ஸ், ரத்த குழாய், இசோபேகஸ், ட்ரக்கியா, வெயின்ஸ், இந்த 3 மட்டும் அறுப்பாங்க. அப்ப இந்த இசோபேகஸ், ட்ரக்கியா, வெயின், உணவு குழாய், மூச்சு குழாய், ரத்த குழாயை மட்டும் அறுத்து விட்டு ஒரு செயல்முறை. இதுல என்ன ஆகுது? அந்த ஆய்வின் முடிவு, ஸ்டண்ட் டெத்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு அடி அடிக்கிறான், ஹார்ட் அட்டாக் ஆகி அந்த ஹார்ட்டினுடைய அட்டாக் உடைய பெயின் பிரெயினுக்கு ஹெவியா அந்த பெயின் அடிச்சு அங்கங்க இருக்கக்கூடிய ரத்தம் அப்படியே உறைஞ்சி இறந்துது. இட் இஸ் நாட் an advised meat to take அப்படிங்கிறான். அடுத்துதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த இஸ்லாமிக் வே ஆஃப் ஸ்லாட்டரிங். அதுல இருக்கும்போது வில்லியம் ஷூல்ஸே சொல்லி காட்டுகிறார், ஹார்ட்டுக்கே தெரியாது ரத்தம் வெளியே போயிட்டு இருக்குன்னு. ஹார்ட் பவுண்ட் ஆயிட்டே இருக்கு. இங்க மட்டும் தான் அறுபடுது, லேசான ஒரு ஓபன் தான், ஒரு ஆபரேஷன் பண்ற மாதிரி ஓபன் தான் அது. ஆனா அந்த ஓபன்ல இருந்து ரத்தம் மட்டும் வெளியேறி கொண்டே இருக்கும் பொழுது ஹார்ட்டுக்கு அது தெரியாது, அந்த கமாண்ட் போல அங்க. அப்ப என்ன பண்ண, ஹார்ட் இட் கீப்ஸ் ஆன் பவுண்டிங். ஹார்ட் துடிச்சுக்கிட்டே இருக்கு வழக்கம் போல, துடிக்க 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 ரத்தம் வெளியேறிக்கிட்டே இருக்கு. ரத்தம் வெளியேறிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல ரத்தம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் வெறும் ஹார்ட் துடிக்குது. அதுதான் துடிக்கிற மாதிரி இருக்குங்க, வெறும் ஹார்ட் துடிக்குது. நம்மளால சொல்லுவான், ஐயோ பாய் மாதிரிலாம் கொடுமைப்படுத்துறான் மிருகத்தை, துடிக்குது மிருகம் அப்படின்னு. அது இல்ல, மூளைக்கு கமாண்ட் போல நம்ம சாவ போறோம். ஹார்ட் துடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப துடிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப ரத்தம் முழுசா வெளியேறிடுது. இப்ப சொல்றான் அவன், பிரெயின் கோஸ் டு டீப் ஸ்லீப். ரத்தம் இல்லைங்கிறதுனால மூளை எங்க போயிருச்சு? ஆழ்ந்த உறக்கத்திற்கு போயிருச்சு. இதயம் நிற்கும் பொழுது மரணம் ஏற்படுகிறது. பிரெயின் டீப் ஸ்லீப். பிரெயின் தான் வலியை உணரணும், அந்த மூளைக்கு வலியை தராமல். இதை எப்போது சொல்லி தருகிறார் நம் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக. இன்னல்லாஹ கதபல் இஹ்சான அலா குல்லி ஷைன். நடைமுறை என்றால் என்ன, ஒழுங்குமுறை என்றால் என்ன, வழிமுறை என்றால் என்ன, எதுவுமே தெரியாத ஒரு சமுதாயத்திலே ஒரு மிருகத்தை நீங்கள் பலியிடுவதாக இருந்தால் கூட, ஃபல்யுஹித் அஹதுகும் ஷஃப்ரதஹு, நீங்கள் உங்களுடைய அந்த பலியிடும் பொருட்களை நீங்கள் கூர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். ஃபல்யுரிஹ் தபீஹதஹு என்றார். எனவேதான் எங்கள் உயிரினும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்